இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருவண்ணாமலை. நாங்கள் கிரிவலம் போகிறதுக்காக போனோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பஸ்லெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறமா நாங்கள் போகிறது, அதாவது இங்கே நான் சேலத்துலேருந்து போகிற வழியெல்லாம் எடுக்கலை. ஏற்கனவே நான் சேலத்துலேருந்து கவுண்டம்பட்டி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பாப்பம்பாடி வரையிலன்னு சொல்லி. அப்புறம் லைவ்லேயும் போட்டிருக்கேன். அதனால் செங்கத்துலேருந்து தான் எடுத்தேன். ஊத்தங்கரை தாண்டி செங்கத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழிகளில் தான் சில வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், நாங்கள் போகிற வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் திருவண்ணாமலை போகிற பஸ்ஸு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடியும் வரிசையாக திருவண்ணாமலை சேலத்துலேருந்து போகிறதுக்காக ஏகப்பட்ட பஸ்ஸு விட்டுருக்காங்க. வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். கிரிவலங்கிறது சும்மா சாதாரணமாக லைவில் பாருங்கள், பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அதுவும் வேக வேகமாக நடந்து ஓடுவோம். லைவ் யாரும் பார்க்கலன்னா நடந்து ஓடுறதுனால கேமராலாம் கச்சாமிச்சான ஆடுது. அதனால் நீங்கள் யாரும் பார்க்கல. இருந்தாலும் இந்த போகிற வழிகள், செங்கத்தில் இருந்து திருவண்ணாமலை போகிற வழிகள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருக்குது. தண்ணி இல்லைங்க, தண்ணி வசதி கம்மியாக போச்சு. மழை இல்லை. இங்கே எல்லா பக்கமும் சேலமும் அப்படி தான் இருக்குது. செங்கம் என்ன மாவட்டம் அப்படிங்கிறது தெரியலையே. திருவண்ணாமலை மாவட்டமாகிட்டாங்களோ என்ன, அதுவே தெரியல. இருக்கலாம், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு. திருவண்ணாமலை மாவட்டம்தான். சாரி, தப்பாக சொல்லியிருக்க, மன்னிச்சிருங்க. அப்போ செங்கமும் அதோட சேர்ந்ததாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வடார்காடு மாவட்டமாக தெரியல. திருப்பத்தூர் கூட இருக்கலாம். செங்கம் எல்லாம் கால்நடையாக நடந்து போகிறாங்க. எங்கள் பஸ்ஸு முன்னாடி போயிட்டே இருக்குது. ஒரு கடையில் டீ கடையில் நிறுத்துகிறாங்க. நாங்கள் டீ குடிச்சிட்டோம். ஆனால் மற்ற பஸ்ஸெலாம் ஒரு இடமா நிறுத்துகிறாங்க. ஒரே இடம் அதிகமாக நிறுத்துவாங்க. அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். டீலாம் 20 ரூபா. நாங்கள் நின்ன இடத்துல 15 ரூபா டீ. அப்புறம் ஒரு வழியாக போய்கிட்டு இருந்தோம். அந்த இயற்கை காட்சிகள் தான் போட்டிருக்கேன். எல்லாருமே பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, நான் டீ குடிக்கிற இடம் வந்துருச்சா. எல்லா பஸ்ஸும் அங்கே தான் அரேஞ்ச் ஆகும். இன்னொரு இடம் போன முறை போட்டிருந்தப்போ வேறு ஒரு இடம் போயிருந்தோம். அங்கேயும் ரொம்ப, நான் கூட இந்த இடம் தான் நினச்சிட்டேன். பார்ட்னர் சொன்னாங்க வேறு இடம் நாம் என்னதுன்னு சொன்னாங்க. அங்கே தான் டீ 20 ரூபா சொன்னாங்க. அது டீ நல்லாவே இல்லை, 20 ரூபா. நாங்கள் நின்ன இடத்த நான் லைவில் தான் போட்டிருப்பேன். லைவ் எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி வீடியோவையும் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. முடிந்த வரையிலும் என்னால் வெளியில் போய் வீடியோ எடுத்து போடுற ஒரு சந்தர்ப்பத்தை ரங்கந்தாவை போயிட்டு நிறைய இடங்கள் சேலத்து சிறப்பை விளக்கும் வகையில் வீடியோ போடணுன்னு ஆசை. கிரிவலம் போக ஆசை. மாதம் போகிறது ஃப்ரெண்டும் நானும் போகிறோம். அதனால் கிரிவலத்தை லைவில் போடுவேன். அது போன முறை கரெக்டாக ஒரே லைவாக இருந்துச்சு. இந்த தடவை கட்டாயி போச்சு, சிக்னல் கிடைக்கல. அப்புறம் ஒரு கிரிவலம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போதெல்லாம் தூங்கிட்டோம். லைவை போட்டு விட்டு தூங்கினா அதெல்லாம் கட்டாயி போச்சு. அதனால் இந்த தடவை ஒழுக்கமான லைவ் கிடையாது. இருந்தாலும் பாருங்கள், திருவண்ணாமலை சிறப்பு நமக்கு தெரியாது. ஆனால் சிறப்பான முறையில் போனாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் போய் இறங்கி 7:30க்கு இறங்கினோம். 1:30க்கெலாம் முடிச்சிட்டோம். 2 மணிக்கு பக்கம் முடிச்சிட்டோம். பஸ் ஏறிட்டோம். எல்லா பஸ்ஸையும் அங்கே போயிட்டுருக்குமா பாருங்கள், போயிட்டுருக்கோம். இதுவும் திருவண்ணாமலை போகிற பஸ் தான். இதெல்லாம் செங்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள் போகிற வழியில் இருக்குது. நிறைய கூட்டம், அளவில்லாத கூட்டம் வருது. கண்டிப்பாக எல்லாருமே திருவண்ணாமலை அண்ணாமலை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணும் ஆசை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு எங்களோட சேனல் வளரணும்னு எங்கள் ஆசை. பஸ்லெல்லாம் நல்லா வைக்க முடியாது, கீழே உட்காந்து தூங்கினாங்க. அந்த வீடியோலாம் அது சின்ன கிளிப் எடுத்து போட்டிருக்கோம். மக்கள் ஃபுல்லாக அந்த வண்டி சுமையாக அவங்களாம் அதே பொசிஷனில் ஆரம்பிச்சிருந்து அப்படி தான் நின்றுட்டுருக்காங்க. சில பேர் உட்காந்துக்கிட்டாங்க, சில பேர் நின்றுக்கிட்டாங்க.
இதெல்லாம் போகிற வழி தான். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் தண்ணி இல்லாத காஞ்சிருந்துச்சு. இது ஏதோ நோன்பு போட்டிருக்காங்க போல். விசேஷங்கள் இப்போ நிறைய விசேஷம். அந்த வண்டி பயங்கர ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு. வண்டி நல்லா இருந்துச்சு. நைட்டாக உட்காந்துருக்கேன். கஷ்டப்படாத இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு வண்டியெலாம் உட்காந்து ஃபோட்டோ இன்னைக்கு எடுப்போம். ஆனால் இது நல்லா இருந்தது. ரொம்ப வண்டியில் போகும்போது அதே மாதிரி இருந்துச்சு, வரும்போது நல்லா இருந்தது. சூப்பர் பஸ். நிறைய பஸ்ஸு வெளியே வந்து ப்ளூ கலர் வண்டியை தான் விட்டுருந்தாங்க. மஞ்சள் கலர் வண்டி தான், ப்ளூ கலர் வண்டியை தான் விட்டுருந்தாங்க. நிறைய வண்டி வந்துருக்கு. இப்போ நான் ஒரு கோயிலில் போய் இறங்கி பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிட்டோம். பஸ் ஸ்டாப்லேயே இறங்கி போகிறோமா, அங்கேயே பஸ் ஸ்டாண்ட்லேயே இருட்டாயிடுச்சு பாருங்க. 7:30 நம்ம போயிடணும். பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பாடு கொடுத்தாங்க. நீட்டாக சாப்பிட்டோம். என்ன சாப்பாடுனா வந்திருக்க சாமி தான் இது. என்ன சாப்பாடுனா புளி சாதம், லெமன் சாதம். அப்புறம் கிரிவலம் முடிச்சுட்டு ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தோம்னா அதுதான் இது. ராஜகோபுரத்துக்கிட்ட நிலவு பக்கத்துலேயே ஒரு கோபுரத்து எந்தில் நிலவு இருக்குது. அந்த வீடியோ சூப்பராக இருக்குது. உள்ள சாமியெல்லாம் பார்க்க முடியல. இது வந்து போகிற வழியில் எடுத்தது முருகர் பெருமாள். முருகர் பெருமாள் தானே. அதுதான் முடிச்சுட்டு எல்லாம் பஸ் ஏற வந்தோம். ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். ஒரு வழியாக வரிசையாக பஸ்ஸு நிறுத்தி வச்சுருந்தாங்க. எல்லா பஸ்ஸும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே நாள் ஃபுல் க்ரௌடு. பஸ் மட்டுமே. கூட தூங்கிட்டாங்க. நான் தான் முடிச்சுட்டு வீடியோ போட்டேன். எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு. அனுபவிட்டேன். அதனால் நைட் ட்ராவலிங்கிறதுனால எந்த வீடியோவும் எடுக்க முடியல வர்ற வழியில். காலையில் அயோத்தியாப்பட்டினம் நாங்கள் வந்து இறங்க சரியாக 6 மணி ஆகிடுது. 6:10 தான் வந்து இறங்கணும். டைம் ஆகிடுச்சு. இது எங்கெல்லாம் திருவண்ணாமலையில் பஸ் விட்டு கிளம்புற வேண்டாம். பஸ் நிறுத்திச்சிருக்காங்க. விடிய கூட்டம் வந்து இந்த பஸ்ஸில் ஃபுல்லாக கடந்து வர்றதெல்லாமே பஸ்ஸில் அந்த கிரிவலத்துக்காக கூட்டிகிட்டு வந்த பஸ் தான். கோயிலுக்கு வந்த பஸ்ஸில் தான். சேலத்து பக்கம் இருந்து வந்து பஸ்ஸில் தான் எல்லாமே. அது எடுக்க எவ்வளோ நேரம் பண்ணிடுறாங்க. பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வரவே ரொம்ப நேரம் ஆகிடுது.